ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையும் மனமும் கலந்த பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, ஜீரகம் தேவையான அளவு, பூண்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்தாப்பில் எடுத்துக்க வேண்டியதான். மஞ்சத்தூள் நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். புளி எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அது தகுந்தாப்பில், உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டது போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, தக்காளி 1, பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். நம்ம ரசம் எப்படி வைக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ முதல்ல மிளகும் ஜீரகமும் போட்டு அரைச்சிக்கிட்டு அதோட பூண்டு கலந்து அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிட்ட புளியை நம்ம தண்ணிக்கு தேவையான அளவுக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். கரைச்ச புளியை ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ வடிகட்டுறோம். அந்த வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அது தகுந்தாப்பில் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டின தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் நான் கம்மியாகவே போடுறேன், ஏன்னா பருப்பில் ஏற்கனவே வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு, அதனால் நான் கம்மியாகவே மஞ்சத்தூள் போடுறேன். நீங்கள் அப்படி பருப்பில் போடலை அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அரைச்ச அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறோம். நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், அம்மியில் அரைச்சிக்கிட்டால் இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நம்ம அந்த சாறு நல்லா புழிஞ்சிக்கிறோம். ஃபுல்லாக நல்லா புழிஞ்சிருங்க அந்த ஒரு தக்காளியை. இதே நிறையா ரசம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் 2 எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இது 1 போதும். இப்போ வாங்க அடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் வச்சு, அது சூடாயிட்ருக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், 1 ஸ்பூன் இருந்தால் போதும். எண்ணெய் இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடோன்னா கொஞ்சோண்டு கடுகு, அதோட சேர்த்து கொஞ்சோண்டு உளுந்து, ரெண்டும் சூடாக பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போதும், போட்டு இப்போ வதக்கிக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வர டைம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ தான் எனக்கு பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடுறோம், எண்ணெயில் ஊற்றுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, ஆனால் கொதி வரத்துக்குள்ளே இறக்கிடணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்ட பருப்பும் கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்கோம். அதை அந்த இதில் பாத்திரத்தில் ஊற்ற வேணாம். கொதி வரத்துக்கு முன்னாடியே ஒரு பபிள்ஸ் மாதிரி மேலே வரும், அப்போ வரப்பையே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் எனக்கு பபிள்ஸ் வருது. இப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரசத்தை எடுத்து பருப்பும் கொத்தமல்லியும் வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் இப்போ ஊற்றுறோம். இப்போ சுவையான மணக்கும் பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமையல் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.